ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி எல்லோரும் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் இந்த சேமிப்பு திட்டங்களை தாண்டி ஒரு சில முக்கியமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முதல் தகவல் என்னென்னா, நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதை பற்றி நம்ம பேசுவோம். அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நாமினி அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஃபைல் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த யாரை நாமினியாக கொடுத்துருக்குமோ அவங்களுக்கு போய் சேரும். அந்த வகையில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நாமினி வந்து நம்ம கட்டாயம் ஃபைல் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாமினியாவது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ எத்தனை நாமினி வரைக்கும் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 4 நாமினிஸ் வரைக்கும் நம்ம ஃபைல் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய 4 பேர் பேரையும் நீங்கள் வந்து நாமினியாக ஃபைல் பண்ணலாம். அப்படி நாமினியாக ஃபைல் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சதவீதம் பணம் போகணும் அப்படிங்கிறதும் நாம் வந்து நாமினி ஃபைல் பண்ணும்போது தெரிவிச்சுக்கலாம். ஸோ நாமினி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நாமினி கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். அதிகபட்சம் 4 நாமினிஸ் வரைக்கும் ஃபைல் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு ஊருக்கு உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா, அந்த ஊருக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா சேமிப்பு திட்டங்களையும், எந்த சேமிப்பு திட்டங்களை நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த சேமிப்பு திட்டங்களில் காமனாக இருக்கக்கூடிய, அதாவது பேங்க்குக்கும் சரி போஸ்ட் ஆஃபீஸுக்கும் சரி காமனாக இருக்கக்கூடிய 3 சேமிப்பு திட்டம் இருக்குது. அது வந்து பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட்டு, அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். இந்த 3 சேமிப்பு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸினுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்து அதை நீங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுனாலும் வைஸ் வெர்சா, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க் அல்லது பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸ் எதுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கான பாஸ்புக்குக்கும் ரூ. 100 ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான கட்டணம். அடுத்தபடியாக மெச்சூரிட்டி பேமெண்ட். இப்போது நீங்கள் வந்து ஒரு சேமிப்பு திட்டத்தில் ₹1,00,000 வந்து போட்டிருக்கீங்க. அது மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. இப்போ அந்த பணத்தை நீங்கள் எடுக்கும்போது ₹1,00,000 அப்படியே உங்களுக்கு தொகையாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி தரமாட்டாங்க. ஸோ அதில் ஒரு விதிமுறை இருக்குது. என்ன அப்படின்னு பாருங்கள். மெச்சூரிட்டி வேல்யூ கேன் பி பெய்டு பை த ஃபாலோயிங் மோட்ஸ். அதாவது 20,000 அல்லது ₹20,000 கீழே அந்த மெச்சூரிட்டி தொகை இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கேஷாக வாங்கிக்கலாம். ரெடி கேஷாக வந்து ரொக்க பணமாக போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கலாம். அதே 20,000க்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை ஒரு செக் மூலமாகவோ அல்லது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டிஜிட்டல் வடிவத்தில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. காசோலையாக வந்து தரமாட்டாங்க. அப்போது நம்ம மெச்சூரிட்டி பணத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டினுடைய பாஸ்புக் வந்து இருக்கணும். பாஸ்புக்கை நம்ம பேங்க்கில் சப்மிட் பண்ணால் மட்டும் தான் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நம்ம எடுக்க முடியும். அடுத்தபடியாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை அவங்களுடைய நாமினி எப்படி எடுக்கிறது, இன்கேஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினி அவர் ஆட் பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள். இன்கேஸ் வேர் நாமினேஷன் இஸ் ரெஜிஸ்டர், அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நாமினி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா அந்த நாமினி நேரடியாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும். போயிட்டு கிளைம் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்ததற்கான டெத் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். தென் பாஸ்புக் அல்லது சர்டிஃபிகேட், அந்த அக்கௌண்ட்னுடைய பாஸ்புக் அல்லது பாஸ்புக் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, 2 விட்னஸோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இது கொடுத்தா அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவே இன்கேஸ் வேர் லீகல் எவிடன்ஸ் இஸ் அவைலபிள், அதாவது இவர் வந்து வாரிசுதாரர் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு லீகல் எவிடன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா ஒரிஜினல் காப்பி ஆஃப் த லீகல் எவிடன்ஸு, வாரிசு சர்டிஃபிகேட்டு, கிளைம் ஃபார்மு, டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டரு, பேங்க் அந்த போஸ்ட் ஆஃபீஸினுடைய பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் நாமினியினுடைய ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபு, அதே மாதிரி 2 விட்னஸ்னுடைய ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக இன்கேஸ் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் நாமினி யாருமே ஆட் பண்ணாமல் வச்சுருக்காங்க, அதே மாதிரி லீகல் எவிடன்ஸும் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது அந்த அக்கௌண்ட்டில் வந்து ₹5,00,000 உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த ₹5,00,000 உள்ளே இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர், அதாவது வாரிசுதாரர் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாரிசு சர்டிஃபிகேட், ஒரிஜினல் லீகல் எவிடன்ஸ் வந்து கொடுக்கணும். கிளைம் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். டெத் சர்டிஃபிகேட், அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்னுடைய இறப்பு சான்றிதழ், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, அது கூட வந்து நாமினியினுடைய ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்னஸ்னுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃபு, அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபு,
முக்கியமாக வந்து ஃபார்ம் 13, ஃபார்ம் 14, ஃபார்ம் 15 சப்மிட் பண்ணணும். ஃபார்ம் 13 அஃபிடவிட், ஃபார்ம் 14 லெட்டர் ஆஃப் டிஸ்க்ளைமர், ஃபார்ம் 15 பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் இண்டெம்னிட்டி. ஸோ இது எல்லா ஃபார்மும் கண்டிப்பாக சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த தொகையை வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அடுத்தபடியாக ஷெட்யூல் ஆஃப் ஃபீ பொறுத்த வரைக்கும் இப்போ டூப்ளிகேட் பாஸ்புக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு பாஸ்புக்கு 50 ரூபா நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டு ரெசிப்ட் அல்லது டெபாசிட் ரெசிப்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு கேஸ்க்கு வந்து 20 ரூபா நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். தென் உங்களுடைய பாஸ்புக் பேஜ் அல்லது பாஸ்புக் பேஜ் வந்து தொலைஞ்சிருச்சு, பாஸ்புக் இன் லை ஆஃப் லாஸ்ட் ஆர் முட்டிலேட்டட் சர்டிஃபிகேட் உங்களுடைய பாஸ்புக் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 10 ரூபா நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போது உங்களுடைய நாமினியை வந்து சேஞ்ச் பண்ணணும் அல்லது கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் அப்ளிகபிள் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 100 ரூபா, அந்த அக்கௌண்ட் வந்து அடமானம் வைக்கிறதுக்கு அதுக்கும் 100 ரூபா நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து செக் புக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 10 லீவ்ஸ் ஒரு வருஷத்துக்கு 10 பேப்பர் இருக்கக்கூடிய பாஸ்புக் வாங்கினீங்கன்னா மீன்ஸ் செக் புக் வாங்கினீங்க அப்படின்னா எந்த கட்டணமும் கிடையாது. அதுக்கு மேலே ஒவ்வொரு செக் லீஃபுக்கும் 2 ரூபா நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து சார்ஜஸ் ஆன் டிஸ்ஆனர் ஆஃப் செக்குக்கு வந்து 100 ரூபா. ஸோ இதுதான் வந்து முக்கியமான தகவல். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம், அக்கௌண்ட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அது எப்போ மெச்சூரிட்டி ஆகும், ஸோ இது போன்ற தகவல் எல்லாமே தெரிஞ்சிருப்போம். ஆனால் இது மாதிரியான தகவல் வந்து எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான கட்டணம் எவ்வளோ, அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாருன்னா இன்கேஸ் நாமினி ஆட் பண்ணியிருந்தால் என்ன ப்ரொசீஜரு, மெச்சூரிட்டி அமௌண்ட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வந்து நம்மளுக்கு தொகையாக கொடுப்பாங்க, இந்த தகவலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.